தௌஹீத் வாதிகளும் ரசூலைத்தான் பின்பற்றுகிறார்கள், நாங்களும் ரசூலைத்தான் பின்பற்றுகிறோம். இருவருக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? தௌஹீத் வாதிகளும் ரசூலைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பது தவறு. ரசூலை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள், அதுதான் சரி. ஏன்னா ரசூலை பின்பற்றுகிறார்கள் எப்படி சரியாகும்? ரசூலை பின்பற்ற சொன்னதை செய்யணும், ரசூல் சலாசனம் சொன்னதை செய்யணும், அவங்க செஞ்சதை பின்பற்றணும், அவ்வளவு பின்பற்றாத அர்த்தம். உதாரணத்துக்கு கல்லா தொழுகை இருக்கிறேன், கல்லா தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணுமென்றே விட்டாக்கா கல்லா செஞ்சுதான் ஆகணுங்கிறத செஞ்சு காமிக்கிறாங்க. இப்போ கல்லா தொழுகை 3 வகையா ஏற்படலாம். மறந்துட்டு, அல்லது தூங்கிட்டு, அல்லது வேணுமென்றே 3 வகை. இந்த மகாபிகள் என்ன சொல்றாங்க, ஒரு நாள் தூங்கிட்டாரா அந்த தொழுகையே கல்லா செய்யணும், மறந்துட்டு விட்டுட்டாரா அந்த தொழிலை கலா செய்ய முடியாதான், வேணுங்க விட்டாரா அது கலா செய்ய வேணாங்க. ஏன்னா சல்லல்லாஹு எல்லாருக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு மண் நசிய சொலாத்தன் அவன் நாம் அணுகா. ஒரு ஆளு தொழுகை விட்டு விட்டாரு, மறந்துட்டு அல்லது தூங்கிட்டாரு, இப்ப கப்பா இருக்குவா அதுக்குள்ள பரிகாரம் அங்கு முசல்லியாக இல்லா நினைவுகின்ற போது தொழுகை வேணும். இது முஸ்லிம் போன்ற கிதாபுகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் பரிகாரம் நேரம்தான். அவன் தூங்குறதுக்கு மறந்துட்டு இதுக்கு ஆதாரம். அது போல வேணும்னே விட்டா அப்படித்தாங்கிறத ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி மட்டுமல்ல செஞ்சே காமிக்கிறாங்க. கந்தக் யுத்தத்துல குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு நுகர்த்துல கலாவாகுது, அசத்துல கலாவாகுது, அதே போல மகரிப் தொழிலையும் கலாவாகுது. ஸல்லல்லாஹு இஷா நேரத்துல தான் 3 தொழுகைகளையும் கலாவாக நிறைவேற்றினார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டாது. வேணும்னே விட்டாக்கா கலா செய்வது எவ்வளவு தெளிவா இருக்குது. அதே போல அரசர்கள் சொல்றாங்க, நாங்க யுத்தம் செஞ்சுக்கிட்டு சலாசன் காலத்துக்கு பிறகு நடந்தது, யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவ சுபுடைய நேரம் மும்பரம் இருந்தாலும் எங்களால தொழ முடியல. நாங்க யுத்தம் முடிந்த பிறகு சூரியன் உதித்து நெடுநேரம் சென்று சுபு துறையை கலாவா நிறைவேற்றணும், எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. புகாரியில் பதிவு செய்யப்பட்டார்கள். வேணும்னே விட்டாக்கா கலா செய்யணுங்கிறத சஹாபாக்கள் மக்கள் புரிந்திருந்தாங்க, செஞ்சு காமிக்கிறாங்க, நினைவு இருக்குது. ஆனா தொழ முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு நினைவு இருக்குது, தொழ முடியாது இருக்கிறாங்க. அதான் பின்னால தொழுது காட்டுறாங்க. வேணும்னே நினைவு இருக்கும் போதே தொழுகை விட்டுட்டாலும் கல்லா செய்ய வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அவர்கள் செய்தே காட்டுகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு பின்பற்றணும் என்ன செய்யணும்? இப்ப நம்ம என்ன சொல்லணும், சூழ்நிலை மக்கள் என்ன சொல்லணும், ஒரு தொழுகையை வேணும்னே விட்டுட்டாலும் கல்லா செய்யணும். இப்ப ஸல்லல்லாஹு அவர்கள் முழுமையா பின்பற்றோம். மறந்துட்டாலும் சரிதான், தூங்கினாலும் சரிதான், வேணும்னே விட்டாலும் ஸல்லல்லாஹு சொன்னது அவங்க செஞ்சது அப்படியே பின்பற்ற சொல்லிக்க மாட்டாங்க. நீங்க மகாமிகள் அவங்க முழுமையா பின்பற்றாங்களா? தூங்கிட்டா மறந்துட்டா கலா செய்யுங்கிறாங்க, வேணும் விட்டா கலா செய்ய தேவைங்கிறாங்க. இது ஸல்லல்லாஹு அவருடைய செயலுக்கு முரணான ஒன்று அல்லவா? சரி, வேணும் விட்டா கலா இல்லைன்னு மகாமிகள் சொல்றாங்களே, ஒரு ஆதாரம் தரணும். ஸல்லல்லாஹு அவர்கள் வேணும் விட்டா தொலை வேணாம்னு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஆதாரம் தந்துடுங்க, அவங்க சொல்ல அவங்க கேட்க தயார் இல்லாத கொண்டாங்க சொல்லுவாங்க. ஆண்கள் கஞ்சா இருக்கலாம், நாங்க விவாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். கிடையாது, கூட்டு ஏற்றதுனால எழுத முடியும், விவாதத்துலதான் அவங்க மேடைகள்னா பேச முடியும். இங்க நம்ம பிடிக்கிறது வசதியாகிட்டே இருந்தோம். அங்கேயும் சொன்னாங்க இப்படி இருக்கிறது. நாங்க சொன்னோம், ஆண்கள் கஞ்சா அடிக்கிற வாசகத்தை இந்த மண்டலத்திற்கு வைத்து விடுங்கள், நாங்க எல்லோரும் உங்க பக்கம் சேர்ந்துதான் சொன்னோம். அது விவாத பேச போட்டு போவாங்க. சரியா? இதை விட ஒரு வாய்ப்பு ஆண்களுக்கு கிடைக்குமா? நாங்க எல்லாம் உங்க பக்கம் சேர்ந்து வந்துட்டோம், நீங்க செய்ய வேண்டிய ஒரு வாசகத்தை மட்டும் காமிக்கணும். ஏன் இல்லாத வாசகத்தை சொல்றீங்க? சரி, இப்ப ஸல்லல்லாஹு அவர்கள் வேணும்னே விட்டா கல்லா தொழுகை இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு ஆதாரத்தை காமிக்கட்டுங்க. அவங்க சொல்றாங்க கேட்கணும் இல்லையா? ஆனா நம்ம சொன்னது மட்டுமல்ல, ஆதாரத்தை திருமதியில் இருந்து வச்சிருக்கிறோம். கல்லாவாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். சஹாபா மக்கள் கல்லாவாக தொழுதார்கள், புகாரில் இருந்து வச்சிருக்கிறோம். இப்ப இதுல போய் ஒரு ஹதீஸை பின்பற்றது யாரு? சுன்னத் மதம் பின்பற்றாங்க, வஹாபியத்தை பின்பற்றாங்க. பின்பற்றதா இருந்தா வேணும்னே விட்டாலும் கல்லா தொழுவணும்னு அவங்க சொன்னா அவங்க பின்பற்றாங்க அர்த்தம். அவங்க சொல்லலையே, ஒரு ஹதீஸை பின்பற்றாங்க, ஒரு ஹதீஸை விட்டுறாங்களே. அதே போல ஸல்லல்லாஹு பின்பற்றாங்க, அவங்க சொன்னது என்ன செய்யணும்? என்ன சொன்னாங்க? அதுக்கு சுன்னத்தி சொன்னதை எடுத்துக்கங்கன்னாங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம், வஹாபியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சுன்னத்தை குலஃபா ராஷிதீன் மஹ்தியின் நேர்வழிப்பட்ட கலீஃபாக்களுடைய நேர்வழிப்பட்ட கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். வஹாபியை எடுக்கலைங்க.
உங்க சுன்னத்தா சொல்லுங்க, நாங்க எடுத்துக்கிறோம், கலிமா சுன்னத் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே வழிபாடு சுன்னத்தை எடுக்கிறதா இருந்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க, அவங்க விட்டாங்க, ஒண்ணுதானே சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? இப்ப சலாசம் ஹதீஸ் பின்பற்ற யாரு? இப்ப என்ன கேட்பாங்க, சலாசம் காலத்துல என்ன இருந்தது? ஒண்ணுதானே இருந்தது, அதைத்தான் செய்வோங்கிறாங்க. ஹதீஸ்னா என்ன? சலாசம் செய்தது மட்டும்தான் ஹதீஸா? சொன்னது ஹதீஸ் இல்லையா? அவங்க செஞ்சதுதான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ்னா என்ன? கவுலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபிஅலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ரீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவர்கள் செய்தது, அவர் அங்கீகாரம் வாங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்தாலும் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு செய்ததான் செய்வோம். அவர் சொன்னதை என்ன செய்யறது? ஹதீஸில் ஒரு பகுதியை பின்பற்றுவோம், இன்னொரு பகுதி பின்பற்ற மாட்டோம் நிற்கிறாங்க. இது எப்படி ஹதீஸ் பின்பற்றலாம்? இப்ப நம்ம அப்படி இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை செய்வோம், அவங்க காலத்துல ஒரு பாகம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டோம். அவங்க சொன்னதை பின்பற்றுவோம். என் கலிபாக்கள் சொன்னதை எடுக்கிறாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டோம். நம்ம மட்டுமல்ல, சாபா பெருமக்கள் தான் எடுத்துக்கிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அதிகப்படுத்தும் பொழுது யாராவது ஏத்தாங்களா? ஒரு சஹாபியாவது ஆதாரம் காட்ட முடியுமா? இல்ல, இந்த சாமி எடுத்தாங்க, இது விதத்துன்னு சொல்லி ஒரு சாமி. அப்படி வஹாபி பிரகாரம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இருந்த எல்லா சஹாபிகளும் விதத்துக்கு உடன்பட்டு இருக்கிறார்கள். அவங்க சாபாக்கள் மக்களை கலங்கப்படுத்துறது இதே வேண்டாமோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பின்பற்றறாங்க, சொன்னதை பின்பற்றணும், செய்ய பின்பற்றணும். அவன் காலத்துல இருந்ததே இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இப்ப பாருங்க, ஒண்ணு வேணாங்க, இன்னைக்கு ஒரு சவுதியை போங்களேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய வஹாபி ஆன்சாக்களை விட சவுதியில் இருக்கக்கூடிய வஹாபி ஆன்சாக்கள் எவ்வளவு திறமையானவர்கள் தானே, அதுல சந்தேகம் கிடையாது. எவ்வளவு ஞாபகம் உள்ளவங்க. ஆனா அந்த வஹாபி ஆன்சாக்கள் என்ன செய்யறாங்க? 2 பாங்க சொல்றாங்க. மக்காவுக்கு போங்க, ஜும்மாவுக்கு 2 பாங்கு. மதீனாவுக்கு போங்க, மஸ்ஜித் நபவி, ஜும்மாவுக்கு 2 பாங்கு. ஹஜ்ஜுக்கு போனவே தெரியும். அப்பவே நான் ஹஜ்ஜு போறதுன்னு சொன்னேன். பாத்தீங்களா, இங்க இருக்கிற வஹாபிகள் 2 பாங்க சொல்றாங்க. பிதஅத்தா தெரியல இங்க கூடி போகுது. அந்த இலங்கை இந்தியாவுடைய வஹாபிகள் மட்டும் பிதஅத்தா தெரியுது. தராவி இந்த விளக்கம் கொடுக்குறீங்க, இது ஒரு காலத்துல நடக்குது கேட்டா, அது உலகத்துல முஸ்லிம்கள் தான் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்ததுனாலதான் 20 வச்சுட்டு இருக்காங்க. அந்த வஹாபி ஆன்சாக்கள் எல்லாம் கோழைகளாக ஆட்சி கொண்டு இருக்கிறார்கள். சவுதியில் உள்ள ஆன்சாக்கள் போய் சொல்லுங்க, நீங்க எல்லாம் மக்களுக்கு பயந்துதான் 20 காலம் நடத்துறீங்களான்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய வஹாபி ஆன்சாக்கள் சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னாங்க, இவங்க வர உதவி ஸ்டாப் ஆகும். ஆனா அவங்க கோழைகள் ஆயிட்டாங்க. என்ன வருகின்ற முஸ்லிம்களுக்காகத்தான் விட்டுக் கொடுக்கிறான்னு சொன்னா, மக்களுக்காக மார்க்கத்தை வளர்த்து கொடுக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஆன்சாக்கள், அங்கு இருக்கக்கூடிய சவுதிகள் அப்படின்னா ஆகுது. சரி, இளைஞர்கள் ஏமாத்துறது சரி, தராவிக்கு தான் அப்படி. இப்ப வாங்குக்கு என்ன பிரச்சனை? வாங்கு அக்டோபர் காலத்துல 2 மாசம் தான் வர, மீன் கூட 10 மாசம் என்ன நிலைமை? ஏன் 2 மாசம் சொல்றாங்க சவுதியில? அதனால ஹதீஸ பின்பற்றாங்க தெரியுங்க. ஸல்லல்லாஹு சொன்னதே எடுக்கணும், அவங்க செஞ்சதால எடுக்கணும், அவங்க சொன்னதே எடுக்கணும். இப்ப பாருங்க, இப்ப பாங்க விஷயத்துல ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு பாங்க இருந்தது, நடைமுறையில் இருந்தது, அந்த செயல் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கலிபாக்கள் அதை எடுத்துக்கணும். இப்ப நம்ம 2 எடுத்துக்கணும். சொல்ற ஹதீஸ், அதிகாரம் ஹதீஸ், செஞ்ச ஹதீஸ், இதுதான் நம்ம பின்பற்றணும். ஆனா நீங்க சொல்லுகிற வஹாபிகள் அதிகம் சொல்றாங்களே தவிர விருப்பத்துக்கு தகுந்தவாறு. அதே போல குர்ஆனை போடுறது, பட்டியல் போட்டா போட்டுக்கிட்டே இருக்காங்க, பட்டியல் போட்டா போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப குர்ஆனை சொல்றது வச்சுக்கிறேங்க, நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா யுஸல் குர்ஆனை இல்லா தாரிகும், பரிசுத்தமானவர் தான் குர்ஆனை தொடரணும் அப்படிங்கிறாங்க. இது வத்தாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாரூத்தில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா சுத்தம் தேவையில்லை என்கிறார்கள் வஹாபிகள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆனை போட சுத்தம் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஹதீஸை நேரடியாக ஆதாரத்தை தாக்கன்னு இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம். தர முடிந்ததா? கடிதம் எழுதினாங்க, கடிதம் பேசுறோம், குர்ஆனை தொடராமா என்று கேட்டா கடிதத்தை தொடராங்கன்னு சொன்னாங்க. சகல நேரடியாக சொல்லிருக்கிறாங்க, சுத்தம் வேணும், சுத்தம் வேணாம்னு சொல்ல முடியாதுன்றாங்க. நாங்க ஒவ்வொன்று போயிட்டே இருக்கிறோம். அதே போல சகல சொல்றாங்க, நாற்பத்தரவு ஆயுது மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது, வலன் ஜுனுபு இன்னும் குளிப்பு கடமையானவர்களும் ஓதக்கூடாது, ஷையம் என குர்ஆனை எந்த பகுதியும் ஓதக்கூடாது. திருமணத்திலே பதிவு செய்யப்பட்டாது. மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று எழுத்து சொல்றாங்க. வஹாபிகள் சொல்றாங்க, மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை ஓதலாம் என்கிறார்கள். இதான் ஹதீஸ் பின்பற்றுறது. அது பின்பற்றணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நடக்கிறதா, ஸல்லல்லாஹு சொன்னதுக்கு நேர் மாற்றமா நடக்கிறதா? ஸல்லல்லாஹு நேர் மாற்றம் இது. அதனால ஹதீஸை பின்பற்றுகிறதா சொல்லக்கூடாது, பின்பற்றுகிறோம் என்று சொல்கிற